ரீல்ஸ் வெளியிடும் தாவேகா எம்எல்ஏக்கள், ஆய்வுக்கு செல்ல தயங்கும் அதிகாரிகள். மதுரை மாவட்டத்தில் ஆய்வுக்கு போற தாவேகா எம்எல்ஏக்கள் ஆய்வு நிகழ்வை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைத்தள பக்கங்கள்ல அப்படியே பதிவு போடுறதால அவங்களோட ஆய்வுக்கு செல்ற அதிகாரிகள் தயங்கி வராங்க. கடந்த தேர்தல்ல மதுரை மாவட்டத்துல 10 தொகுதிகள்ல 8 தொகுதியில தாவேகா வெற்றி வாகை சூடுச்சு. இதையடுத்து இப்போ தாவேகா எம்எல்ஏக்கள் அதிகாரிகளோட மாநகர குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆய்வுக்கு செல்ல திட்டமிட்டிருக்காங்க. அப்படி போறப்போ எம்எல்ஏக்கள் முதல்வன் சினிமா பாணியில கேமரா சகிதமா அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் கட்சியினரையும் அழைத்து போறாங்க. தொகுதியில கடந்த திமுக ஆட்சியில நடந்த தவறுகளை சரி செய்வதாகவும் பொதுமக்கள் கட்சியினர் சொல்ற புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண்பதாகவும் உடனடியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதையும் அப்படியே வீடியோ எடுத்து தங்களோட சமூக வலைத்தள பக்கங்கள்ல பரப்புரை செஞ்சு வராங்க. ஆய்வு நிகழ்ச்சிகளை சமூக வலைத்தள பக்கங்கள்ல பதிவிட்டு தங்களை முன்னிலைப்படுத்துவதிலேயே குறிக்கோளா இருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலங்கள்ல எம்எல்ஏக்கள் ஆய்வுக்கு அதிகாரிகளை அழைத்து செல்றப்போ தங்களோட செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரிகளை அழைத்து போவாங்க. அவங்க எடுத்து அனுப்புற புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் மட்டுமே சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளையும் வெளியிடப்படும். ஆனா இப்போ தங்களோட கட்சியினரையும் உடன் அழைத்து செல்லும் எம்எல்ஏக்களோ பொதுவெளியில அனைத்து நிகழ்ச்சிகளையுமே உடனுக்குடன் வீடியோ எடுத்து பதிவு செய்யறாங்க. இதனால அரசு துறை அதிகாரிகள் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. இவங்களோட ஆய்வுக்கு செல்ல தயக்கமும் காட்டுறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா அதிகாரிகள் சிலர் நம்ம கிட்ட சொல்லும் போது ஆய்வு நிகழ்ச்சிகளை அப்படியே ரீல்ஸ் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறதால சில நேரங்கள்ல அதுவே தாவேகா அரசுக்கு நெருக்கடியையும் எதிர்கட்சிகளுக்கு முக்கிய ஆதாரமாகவும் மாறிடும். இதனாலதான் தமிழக அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையை உருவாக்கி மக்கள் பிரதிநிதிகளோட ஆய்வு நிகழ்வுகளை ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகள் பார்வைக்கும் ஒப்புதலுக்கும் அனுப்பிய பிறகுதான் சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியிடப்படுது. ஆனா இந்த கட்டுப்பாடுகளையும் நடைமுறைகளையும் தாவேகா எம்எல்ஏக்கள் பின்பற்றுவதே கிடையாது. அத அவங்களிடம் எடுத்து சொல்லவும் முடியாம இத சொன்னா தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்தினாலையும் அதிகாரிகள் கண்டும் காணாம இருந்து வராங்க. இதனால இது கடைசியில தாவேகா அரசுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த அதிகாரிகள் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க.